ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வழியாக இந்த பசுபதியை வந்து நம்ம விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேருமே மாடிக்கு பிடிச்சிடுறாங்க. எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி நினைக்கிறான். ஆனால் நம்ம விஜய் வந்து விடுறதில்ல. 3 பேரும் சேர்ந்து எங்கள் பசுபதியை ஒரு கஸ்டடிக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே பசுபதி இருந்துட்டு, டேய் என்ன எதுக்காகடா பிடிச்சி வச்சுருக்கீங்க? வெண்ணிலாவை கொலை பண்ணதுக்கு தூண்டுனது இந்த விஜய் தான். டே விஜய், உன்னால தானே வெண்ணிலா இப்படி இருக்கா? ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுடுறா, என்னை மாட்ட விடலான்னு பார்க்குறீங்களா? உங்களை சும்மாவே விட மாட்டேன், என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துட்டு, டேய் என்னடா வாயை திறந்தாலே பொய் தான் போல, எனக்கு எல்லாமே தெரியும், உன் வாயாலே சொன்னேன்ல வெண்ணிலாவை மாடியிலேருந்து நோக்கி விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். இதை எல்லாத்தையுமே நான் வீடியோவாக எடுத்தேன். ஆனால் நீ தப்பிச்சிட்ட. என் ஃபோனில் இருந்த வீடியோ ரெக்கார்டை உடச்சிட்டல. டேய் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, கண்டிப்பாக உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போடுறேன்டா, போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி இருந்துட்டு, என்னடா டே டெய்லரு, சும்மா சவாலெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத, என்னை விட போகிறீங்களா இல்லையா? இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு பசு, முன்னாடி என்கிட்ட நிறைய பஞ்செல்லாம் வாங்கியிருக்குல்ல, இந்த கையால் அடி வாங்கியுமே இப்போ வரைக்கும் நீ திருந்தவே இல்லைல்ல பசு. வெண்ணிலா என்னடா பாவம் பண்ணா உனக்கு? அவள் உன்னை நம்பினது பாவமாடா? அவளை இப்படி அநியாயமாக மாடியிலேருந்து நோக்கி விட்டு கொண்டு இருக்கேடா பாவி. உனக்கு எப்படிடா மனசாட்சி உறுத்தாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? பாவண்டா வெண்ணிலா, உனக்கான தண்டனையை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்டா. தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். என்ன மாட்டி விடலான்னு பார்த்தல, உன்னை சும்மா விட போகிறது கிடையாது. இந்த விஜயோட ஆட்டம் இனி ஆரம்பம் பசு. இங்கே பார், வெண்ணிலா மட்டும் உயிர் பொழைச்சி வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லவும், பசுபதி இருந்துட்டு, டேய் அதெல்லாம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா, அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் என்ன மாட்டி விட போகிறீங்க? இங்கே பார், வெண்ணிலா ஒரு வேளை உயிர் பொழைச்சா மட்டும்தான் உண்டு. அந்த வெண்ணிலாவையும் உயிரோட விட மாட்டேன். வெண்ணிலாவை சாவடிக்கிறதுக்காக நான் ஆளுங்க அனுப்பி விட்டுட்டேன். எந்நேரம் வெண்ணிலா கதையை முடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னடா சொல்கிற? இங்கே பாரு பசு, தேவையில்லாமல் பண்ணாத, பாவம் வெண்ணிலா. அப்படி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு உன் கை கால்லாம் பரப்பரன்னுச்சு அப்படின்னா உன் பொண்ணை கொலை பண்ண வேண்டியது தானடா. உன் பொண்ணு மாதிரி தானே வெண்ணிலாவும். ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுற? பாவம் வெண்ணிலா, அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அதை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியாடா? இங்கே பார், எங்ககிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உண்மையாக தான் எந்நேரம் வெண்ணிலாவை கொலை பண்ணியிருப்பாங்க. வெண்ணிலா செத்துட்டா அப்படின்னா எல்லா பழியும் உன் மேலே தான் வரும், எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட வந்து பசுபதி சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு நிவின் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நிவின், நானும் குமரனும் இந்த ஆளை பார்த்துக்குறோம். நீங்கள் தயவு செஞ்சு இங்கே போயிட்டு வெண்ணிலாவை பாருங்கள், வெண்ணிலா பக்கம் யாரையும் நெருங்க விடாமல் பார்த்துக்கோங்க. வெண்ணிலா உயிர் பொழிச்சு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இங்கே நிவின் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த பசுபதி கிட்ட இருந்து உண்மையாக வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து ரொம்பவே பரபரப்பாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே வெண்ணிலாவை பார்க்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, யாருமே அங்கே இல்லை. வெண்ணிலா செக் பண்ணுறதுக்காக டாக்டர் வராங்க. டாக்டர்கிட்ட வந்து வெண்ணிலா இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருங்க இப்போ தான் செக் பண்ணி பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி செக் பண்ணப்போ வெண்ணிலா எந்த ஒரு கான்ஷியஸும் இல்லாமல் தான் இருந்தாங்க, இப்போது செக் பண்ணி பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து வெண்ணிலாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. வெண்ணிலாவுக்கு லைட்டாக கான்ஷியஸும் வந்திருக்கு, கை கால் கண் எல்லாமே அசைக்கிறாங்க. இங்கே டாக்டர் வந்து நிவின்கிட்ட சொல்கிறாங்க, இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்டிப்பாக மார்னிங்குள்ளே அவங்க எந்திரிச்சு உட்காருவாங்க, பேசவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டாக்டர் வந்து நிவின்கிட்ட சொன்னதுமே நிவின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, நம்ம வெண்ணிலா பக்கமே இருக்கணும், வெண்ணிலாவுக்கு கூடிய சீக்கிரமே அதாவது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே நிவின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பசுபதி கிட்ட, டே பசு, ஒழுங்கு மரியாதையே சொல்லிடுறா, எங்ககிட்ட வாக்கு மூலமும் கொடுத்துரு, உன்னால தான் இப்போது வெண்ணிலா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம குமாரன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், இவன்கிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தா இவன் எதுவுமே உண்மையாக சொல்ல மாட்டான், இப்போது நம்ம ராகினிக்கு ஃபோன் பண்ணி ராகினியை வந்து மிரட்டணும்,
இந்த பசுபதி கழுத்தில் கத்தியை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ராகினி எல்லா உண்மையுமே உளறிடுவா. அதை ஒரு வாக்கு மூலமாக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ராகினிக்கு கால் பண்ணுறாங்க. ராகினி வந்து ஃபோனை பார்த்துட்டு விஜய் எதுக்காக கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் விஜய், என்ன எதுக்காக எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உன் அப்பா உசுறு என் கையில் இருக்குது, உன் அப்பா கழுத்தில் கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை வெண்ணிலா விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. இங்கே ராகினி ரொம்பவே பயப்படுறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், தயவு செஞ்சு என் அப்பாவை எதுவும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க விஜய் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, இங்கே பாருமா ராகினி, நீ பயப்படாத, இந்த சல்லி பசங்கள்லாம் என்னை என்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி வந்து சொல்லவும், உடனே விஜய் இருந்துட்டு கழுத்தில் தான் இருக்குது கத்தி, அப்படி சதுக்குன்னு போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், இங்கே பாரு ராகினி, நீ என்னை வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த விஜய் என்னுடைய பொண்டாட்டிக்காகவும் அதே மாதிரி வெண்ணிலாவுக்காகவும் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பேன். வெண்ணிலா பாவம், அவள் ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் இழந்த பொண்ணு, அவளுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். இப்போது நீ உன் அப்பா பண்ண திருட்டுத்தனத்தை ஒழுங்கு மரியாதையே சொல்கிற, அப்படி சொல்லலைன்னா உன் அப்பாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம ராகினி வந்து வேறு வழியே இல்லாமல் தன்னோட அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. என் அப்பா தான் மாடியிலேருந்து நூக்கி விட்டது, தயவு செஞ்சு என் அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. பசுபதி இருந்துட்டு, முட்டாள் ராகினி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி, நான் எத்தனை டைம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து திட்டவும், என்னப்பா பேசுகிறீங்க, இப்போது உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போது உன் அப்பனை ஜெயிலில் தூக்கிட்டு போயிட்டு அல்லாக்கா போட்டுருவாங்க, அப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி வந்து பயங்கரமாக கதி கலங்கி போகிறாங்க. உடனே இங்கே நம்ம ராகினியுமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. வெண்ணிலா விஷயத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நம்ம பசுபதி தான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வீடியோ காலில் தான் நம்ம ராகினி வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அந்த வீடியோ கால் இல்லாமல் லைட்டாக, அதாவது வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் நம்ம விஜய் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம, அதாவது பசுபதி நம்ம கஸ்டடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவேரிக்கு விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஆதாரத்தை கலெக்ட் பண்ணியாச்சு காவேரி அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலுமே அந்த ஆதாரத்தை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம காவேரியுமே அந்த ஆதாரத்தை பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது விஜய், ஏன்னா இதை வந்து எடிட்டிங் கூட சொல்லிடுவாங்க, இதெல்லாம் போலீஸ்கிட்ட எடுத்துக்க முடியாது, ஏன்னா அந்த பசுபதி எப்படினாலும் மாற்றி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு ஒரு ஐடியா வருது. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, குமரன் மாமா வந்து பசுபதியை பார்த்துக்கிட்டோம், நீங்கள் உடனே கிளம்பி இங்கே நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை வீட்டுக்கே வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல, அதாவது ரோடு முன்னாடி ஒரு டேங்க்ஸ் மரத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இருக்கும் இல்லையா, அதில் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு என்ன இன்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட சூப்பராக ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் காவேரி, கண்டிப்பாக அந்த கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கும், ஏன்னா மாடியில் நடந்த விஷயம், மாடியிலேருந்து தள்ளி விட்டது எல்லாமே ரொம்பவே கிளியராக அதெல்லாம் உட்காந்துருக்கும், நம்ம அதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஃபுட்டேஜை வந்து அதாவது லேப்டாப்பில் பார்க்குறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா வந்து பசுபதி கிட்ட நியாயம் கேட்டதும் ஷர்ட்டை பிடிச்சி சண்டை போட்டது, நம்ம பசுபதி வந்து வெண்ணிலாவை கீழே தள்ளி விட்டதுன்னு எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஆதாரம் கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம கண்டிப்பாக அந்த பசுபதியை ஃபுல்லாக தள்ளிடலாம், இனி ஜென்மத்துக்கும் அவன் வெளியவே வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது அந்த ஆதாரத்தோட நம்ம காவேரி வந்து அதாவது போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே போலீஸுமே பயங்கரமாக ஷாக்காக வராங்க. ஓ, அந்த பசுபதி தான் இவ்வளோ திருட்டு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போலீஸுமே சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி எப்படியோ விஜய் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிச்சிடுறாங்க. இந்த பசுபதிக்கு சரியான ஒரு ஆப்பை வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே பசுபதி இருக்கிற இடத்தையுமே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. போயிட்டு பசுபதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போலீஸ். இனிமே நீ வெளியவே போக முடியாதுடா, இனிமே நீ ஜெயிலுக்குள்ளே தான் களி சாப்பிடணும், சில டைமு அடியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதியை வந்து ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க.
ஒரு வழியாக இங்கே நம்ம காவேரிக்கு அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பசுபதியை ஜெயிலுக்கு அனுப்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பசுபதி கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு இங்கே நம்ம காவேரி போயிட்டு பசுபதி கிட்ட, என்ன பசு இனிமே உன் கூட சில உயிரினங்கள்லாம் வாழப்போகுது, அதாவது குட்டி குட்டியாக. நீ பசு, கொசுங்கெல்லாம் உன் கூட ஜாலியாக என்ஜாயாக வாழப்போகுது. அதுங்க வந்து உன்னை கடிக்கவும் செய்யும். நீ ஜாலியாக ஜெயிலுக்குள்ளே என்ஜாய் பண்ணு. டெய்லியும் பால் மாதிரி களி உருண்டெல்லாம் வரும், ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு பசு. ஏன்னா நீ வந்து உலக சாதனை பண்ணியிருக்க, அதனால் உனக்கு சிறப்பு விருதுனா ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க, சிறப்பு விருது கொடுத்துருக்காங்கல்ல. சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு பசு. எப்படியோ பசு, நாங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு. இனிமே நீ வெளியே தலை காட்ட முடியாது பசு. சரிங்க பசு, என் அப்பாவை அநியாயமாக கொன்ன மாதிரி வெண்ணிலாவையும் கொன்னுடணும்னு பார்த்தேன். எப்படியோ அந்த கடவுள் வந்து வெண்ணிலா உயிரை காப்பாற்றிடுவார். இனிமே நீ என்ன மாதிரி, அதாவது என் குடும்பத்தை ஏமாத்தின மாதிரி வேறு எந்த குடும்பத்தையும் இனி ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீ வெளியே வந்தால் தானே பசு ஜெயிலுக்குள்ளேயே ஜாலியாக என்ஜாயாக இரு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து போயிடுறாங்க. பசுபதிக்கு பயங்கர காண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய், நிவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. குமரனுமே இங்கே காவேரி கூட தான் இருக்காங்க. காவேரி, விஜய், குமரன் இவங்க 3 பேருமே நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிவின்கிட்ட வெண்ணிலா எப்படி இருக்காங்க, வெண்ணிலாவுக்கு கான்ஷியஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நிவன் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, மார்னிங்குள்ளே கண்டிப்பாக வெண்ணிலா வந்து நல்லா எந்திரிச்சு உட்காந்து பேசுவாங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே விஜய்க்கு அப்பாடா எப்படியோ வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகலை, அவள் உயிர் பொழைச்சி முன்ன போல் வந்துடுவான், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம காவேரி வந்து ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போது நம்ம விஜய்க்குமே அம்மா போட்டுருது. அதை பார்த்ததுமே நம்ம காவேரி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க உங்களுக்குமே அம்மா போட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. இதை பார்த்தது அது கையெல்லாம் பார்க்குறாங்க நம்ம விஜய். ஆமாம் காவேரி, எனக்குமே அம்மா போட்டிருக்கு. சரி விடு காவேரி, என்னை நினச்சாலாம் நீ கவலைப்படக்கூடாது. வயிற்றில் பாப்பா இருக்குல்ல, பாப்பாவை நீ பத்திரமா கவனிச்சுக்கணும், பாப்பா நல்லா இருக்கணும்ல, நீ அதை பற்றியெல்லாம் நினைக்காத, எனக்கு சரியாயிடும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும் காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்னால் எனக்கு வந்து உங்களுக்கு வந்துருச்சுங்க, அதுக்காக தான் என் கூட இருக்க வேண்டாம், நீங்கள் தூரமாகவே தள்ளியே இருங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் எனக்கு வேலை செஞ்சு கொடுத்து இப்போ உங்களுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார் காவேரி, உனக்கு 3 டேஸாக இருந்துச்சா, அதே மாதிரி எனக்குமே ஒரு 3-4 டேஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் போயிடும், நீ இதை நினச்சி கவலைப்படாத ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு அம்மா போட்டிருக்கிறது எல்லாமே க்யூர் ஆகிடுது. இங்கே விஜய்க்கு இருக்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இங்கே நம்ம சாரதா வந்து அப்போ தான் வராங்க. இங்கே கதவை தட்டுறாங்க. அப்போ உடனே அம்மா வந்திருக்காங்க, நீங்கள் போய் மறைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம விஜயும் போயிட்டு மறைஞ்சிக்கிறாங்க. சாரதாவும் நம்ம சாந்தியும் வராங்க. அதாவது நம்ம காவேரி முகத்தில் பார்க்குறாங்க, அம்மா போட்டிருக்கிறது எல்லாமே சரியாயிட்ருக்கு, இனிமே நீ தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காவேரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம காவேரி இருந்துட்டு, இல்லை நான் இங்கே இருக்கேன், ஏன்னா அவ்வளோவா க்யூர் ஆகலை, இன்னும் 2-3 நாளைக்கு நான் இங்கே இருக்கேன், தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாரதா ஒரு மாதிரி நம்ம காவேரி முகத்தை பார்க்குறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, ஏம்மா என் முகத்தை இப்படி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறேன்ல நான் ஒரு 2-3 நாளைக்கு இங்கேயே இருக்கேன், அக்கா வேற மாசமாக இருக்கா, இந்த மாதிரி டைமில் நாங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு அம்மா போட்டிருக்கு, விஜயை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க. சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உனக்கு அதான் சரியாயிடுச்சுல்ல, நீ அங்கே இருக்கணும்ன்ட்டு எந்த அவசியமும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் சாரதாவும் 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே
பாருங்கம்மா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கம்மா, ஏம்மா இப்படி நான் சொல்கிறத புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ எதுக்குடி இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா, இங்கே பாரு நீ வந்து தான் ஆகணும், தனியாலாம் இருக்கக்கூடாது, இத்தனை நாள் உன்னை தனியாக விட்டது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜயுமே யோசிச்சு பார்க்குறாங்க, காவேரி நம்ம கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்குமே இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, அவள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் வந்து சாரதா இருக்கிறத கூட கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்து, எங்கள் பாரு காவேரி நீ போ, நீ என் கூட இருந்தனா உனக்கும் அம்மா போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம சாரதா பயங்கர ஷாக் ஆகுறாங்க, இந்த தம்பி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம காவேரி திருன்னு முழிக்கிறாங்க, என்னடி நடக்குதுங்க, அப்போது இங்கே இருக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த தம்பி தானா, இந்த தம்பி கூட அப்போது நீ டெய்லியும் ஒன்றா இருந்திருக்க, நீ சரியான ஆளு தாண்டி, இப்போல்லாம் உன் நினப்புக்கு உனக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையுமே நீ செய்ய ஆரம்பிச்சிட்ட, வீட்டில் பெரியவங்க சின்னவங்கன்னு சொல்லிட்டு மட்டும் மரியாதையே இல்லாமல் போயிடுச்சுல, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அது வந்துமா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. உடனே இங்கே நம்ம விஜயுமே திருன்னு முழிக்கிறாங்க, இங்கே பாருங்க தம்பி தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா, எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்கிறது எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் நாங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கோம், இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட நான் சொல்லி காட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியக்கூடாதா, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, காவேரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி, நீ எல்லாம் என் வயிற்றில் வந்து பிறந்திருக்க, நினைக்கவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக காவேரியும் விஜயும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ விஜய்க்கும் அம்மா போட்டிருக்குமா, என்னால் தான் அவருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அவரை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரன்னு எதுவுமே இல்லைல்ல, என்னடி நினச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால் என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, ப்ளீஸ்மா பாவம்மா விஜய் அப்படின்னு சொல்லவும், சரிடி விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீ அவன் கூடயே போக வேண்டியது தானே, இந்த பக்கம் எதுக்காக திரும்பி பார்க்கணும், அவன் கூடயும் எங்களுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு நாங்கள் கேட்குறப்ப அவன் வேணான்ற மாதிரியும் சீனை போட்டுக்கிட்டு, இதெல்லாம் எதுக்கடி காவேரி, எதுக்கு இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கர கோவமாக பேசவும், இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி நீ என்னை பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போ காவேரி அப்படின்னு சொல்லவும், ஓ ஐயா சொல்லிட்டாரு, ஐயா சொன்னதுக்கப்புறம் மேடம் வந்துடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ஒரு மாதிரியே பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, விஜயை வந்து தரக்குறைவாக பேசிடுவாங்களோ நம்ம சாரதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க, ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்க அவங்க மைண்டை, அந்த ப்ரெஷர்லாம் அப்படியே மயக்கம் வந்துடுது. நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே சாரதாவுமே, அடி காவேரி என்னடி ஆச்சு, இவ்வளோ நேரம் நல்லா தானே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம விஜய்க்கு தெரிஞ்ச டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வர சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், பாருங்கள் காவேரி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்ன இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து ஆதங்கத்தில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் நம்ம சாரதாவுக்கும் சாந்திக்கு இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சு போகுது. சாரதா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம டாக்டர் வந்து காவேரி செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்க கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் ஆயிருக்காங்க, மண்டைக்குள்ளே நிறைய டென்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் இப்படி ஒரு மயக்கம் வந்திருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது க்யூர் ஆகிடும், இதை நினச்சி நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி அப்போ தான் கண் விழித்து பார்க்குறாங்க. நீ முழிச்சு பார்த்தா இங்கே நேரில் சாரதா தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்து காவேரியே, என்னடி காவேரி எத்தனை நாளாக நீ கர்ப்பமாக இருக்க, எப்போ இருந்து, என்னடி இதெல்லாம் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம காவேரி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. அது வந்துமா சி உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்க, நடிக்கிறதுக்கு போனவன் நடிச்சுட்டு தானே வரணும், இப்படியே மொத்த வாழ்க்கையுமே பறி கொடுத்துட்டு வர்றதா, ஏற்கனவே இந்த தம்பியால் எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு, இப்போது அந்த பையன் கொடுத்த புள்ள வேற உன் வயிற்றுல, இதெல்லாம் 4 பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எம்பிட்டுக்கு அசிங்கம், எவ்வளோ கேவலம், இதெல்லாம் 4 பேர் 4 விதமாக பேசினாங்கன்னா நம்ம உயிரை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமாடி, இப்படியெல்லாம் நம்ம அசிங்கப்படத்துக்கு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம
விஜய் இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, நீங்க கேவலப்படுற அளவுக்கு நாங்க 2 பேரும் அவ்வளோ கேவலமாலாம் பழகல. காவேரி என்னுடைய பொண்டாட்டி. நான் அவளுக்கு புருஷன் அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லவும், "ஓ! அப்போ அந்த வெண்ணிலா விஷயம், வெண்ணிலா பண்ற கூத்தெல்லாம்?" அப்படின்னு கேட்கவும், "அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வெண்ணிலாவே இப்போ உயிர் பொழைச்சு வந்தாலுமே எங்க பக்கம் தான் சப்போர்ட் பண்ணவா. எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைக்குவா. இந்த பசுபதி தான் வெண்ணிலாவ மாடியிலேருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணுது." அப்படின்னு இங்க நம்ம விஜய் வந்து பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாத்தையுமே, நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ வெண்ணிலா வந்து எங்க வாழ்க்கைக்குள்ள நடுவுல வரவே மாட்டா. காவேரி வந்து உங்களோட சம்மந்தம் வேணும். எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க 2 பேரையும் உங்க மனசார நீங்க ஏத்துக்கிட்டு சந்தோஷமா சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாளா இப்போ காவேரி வந்து என்னை பிரிஞ்சே இருக்கா. இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருப்போம். ஏன் அத்தை உங்களுக்கு தோணவே இல்லை எங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணேன் தான். ஆனால் அதுக்காக இவ எனக்கு வேண்டவே வேண்டான்னு நான் விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன? அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி ஒரு சும்மா அவளை உங்கள் வீட்டுக்கு போ, நீ உன் துணிமணியெல்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காவேரி என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்கள் வராமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போது காவேரி இங்கே இருக்க வேண்டிய வீட்டிலே இல்லை. நீங்களும் என்ன அப்படி தப்பாகவும் நினச்சிருக்க மாட்டீங்க. காவேரியை நான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அவள் கூட வாழும்போது அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு நானும் அவளும் லவ் பண்ண ஆரம்பித்தோம், வாழ ஆரம்பித்தோம். அவங்க வாழ்க்கையை நாங்கள் எப்போவோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அத்தை அப்படின்னு நம்ம விஜய் ரொம்பவே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க விஜய் சொல்கிறத ஒவ்வொன்றா கேட்க கேட்க காவேரி மேலே எவ்வளோ அன்பும் லவ்வும் விஜய் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாருன்றத ரொம்பவே வெளாவரியாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம சாரதாவுமே இதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது சாரதா வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்கணும். அதே சமயம் இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதே சமயம் எங்கள் காவேரி கிட்ட மன்னிப்புமே கேட்குறாங்க. இங்கே இப்போ பாரு காவேரி, என்னை மன்னிச்சிரு காவேரி. நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியாமல் உன்னை எவ்வளவோ வேலை வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷன் அங்கே இங்கேன்னு வண்டியிலே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுன்றது அப்படின்னா கண்டிப்பாக நான் உனக்கு வேலையே வச்சுருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுறி காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீயும் விஜயும் ஒன்றா தான் இருக்கணும். நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம இது சாரதா வந்து சொல்லிடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜயும் காவேரியும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாமே நம்ம கங்கா தெரிஞ்சுக்கிறாங்க. கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை காவேரி வாழ்க்கை இப்படி கெட்டு கிடக்கே அதை நினச்சி வருத்தப்படுறதான்ற மாதிரி நம்ம கங்கா வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. காவேரி வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க, வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்போது விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் காவேரி வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கங்கா வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வராது. நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே காவேரி விஜயும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறப்போ இங்கே சாரதா சொல்கிறாங்க, இரு காவேரி, நாங்கள் எல்லாருமே உன்னை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி விஜயோட வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமாக வந்திருக்கிறத நம்ம தாத்தாவும் பாட்டியும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, இல்லை ஏதாவது சண்டையாக இருக்குமோன்னு தான் வந்து பார்க்குறாங்க. வாங்க வா சாரதா, இந்த வீட்டு பக்கமே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சண்டை போட்டப்போ வந்தது, இப்போ திரும்பவும் வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா இல்லை நல்ல விஷயமா அப்படின்னு கேட்கவும், ஐயா நீங்கள் எதுவும் அதாவது கஷ்டப்படாதீங்க, எதுவும் தப்பாகவும் புரிஞ்சுக்காதீங்க. நல்ல விஷயந்தான். காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, குட்டி குழந்தை வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே சாரதா வந்து விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிமா வந்து ஆரத்தி கரைச்சி கொண்டு வந்து நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சாரதா வந்து கிளம்புறோம், நாங்கள் வீட்டுகளில் எல்லாமே போட்டபடியே இருக்குது அப்படின்னு சொல்லவும், இரு சாரதா, உடனே போவியா, நீ சாப்பிட்டு போவிரு அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயுமே சேர்ந்து மட்டன் பிரியாணி வீட்லேயே ரெடி பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி சமைச்சு எல்லாருக்குமே பரிமாறி எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா சொல்கிறாங்க, ஐயா நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை சச்சரவு
வரதான் செய்யும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தம்பி ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணுச்சு, அதை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஆனால் இப்போது காவேரி வாழ்க்கை சரியாயிடுச்சு, வெண்ணிலாவும் பிரச்சனைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணும். 1000 பிரச்சனை வந்தாலுமே அது சரியாயிடும். 1000 பிரச்சனை சண்டை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வராத சண்டையா? 1008 சண்டை வரும். ஆனால் அடுத்த நிமிஷமே கூடிப்பாங்க. இதுதான் புருஷன் பொண்டாட்டி சண்டையே. எப்படியோ ஒன்று காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறதும் ரொம்பவே கரெக்டு தாம்மா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒரு குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதே மாதிரி காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி